அமைதியான இந்த கிராமத்தில் அருள் என்ற சிறுவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஏழ்மை இருந்தாலும் அவன் மனம் தூயதாக இருந்தது. தினமும் தாய்க்கு உதவி செய்தான், மௌனமாக நம்பிக்கையுடன். ஒரு நாள் காட்டின் ஆழம் நோக்கி நடக்கத் தொடங்கினான் அருள். இலைகளின் சலசலப்பு, பறவைகளின் மென்மையான கீச்சு அவனை இன்னொரு உலகில் அழைத்துச் சென்றது. அங்கே உதிர்ந்த இலைகள் மத்தியில் ஒரு பழமையான குடம், காலத்தின் தொடுதலால் மங்கியிருந்தாலும் ஒரு மர்மமான ஒளியை தாங்கியிருந்தது. குடத்திலிருந்து ஒரு மறைஞான குரல் எழுந்தது. அருளே, என்னை விடுவித்தாய். நான் மந்திரக்குடம். என்னுள் வைக்கும் பொருள் இரட்டிப்பாகும். அருள் நம்பிக்கையிலும் சந்தேகத்திலும் மிதந்தான். ஒரு முந்திரியை போட்டான். அடுத்து 2 முந்திரிகள் அவன் கையில் விழுந்தது. அருளின் மூச்சே நின்றது. அவன் சிறிது சர்க்கரையை போட்டான். முட்டிய ஒளி, ஒரு மெதுவான துளிர்ச்சி திரும்பி வந்தது. இரட்டிப்பு சர்க்கரை. அந்த மாயத்தை சுயலாபத்திற்கல்ல, எல்லோருக்கும் நன்மை செய்ய அருள் பயன்படுத்தினான். அவனது கருணை முழு கிராமத்தையும் மாற்றியது. இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான் பேராசையால் கண்களை மூடிய வணிகக்காரன். அவனின் இதயம் நிழலால் மூடப்பட்டிருந்தது. ஒரு கருங்கூட்டமான இரவு அவன் அருள் வீட்டிற்குள் நுழைந்தான். மாயக்குடத்தை திருடி தன் இருளே நிறைந்த ஆசைக்கு ஓடியான். அவன் குடத்தில் ஒரு பெரிய கல்லை போட்டான். இரட்டிப்பு செல்வம் கனவில். ஆனால் குடம் வெளிப்படுத்தியது 2 பெரிய கற்களை. அவை அவன் காலில் மோத பேராசையின் வலி அவனை நசுக்கியது. வேதனையில் மூழ்கிய வணிகக்காரன் அருள் வீட்டிற்கு திரும்பி வந்து, இதனை எடுத்துக்கொள், இது எனக்கு தண்டனை என்று கண்ணீருடன் சொன்னான். அருள் அந்த மாயக்குடத்தை மீண்டும் நல்ல செயல்களுக்கு அர்ப்பணித்தான். அவன் நன்மை கிராமத்தை வளமாக மாற்றியது. கதையின் பொருள்: பேராசை அழிவை தரும், ஆனால் நல்ல மனம் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும்.